தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குமா அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொடுக்கும். இந்த 12ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பா அப்படின்னு கேட்டால் வீண் செலவுகளும் வீண் விரயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுலையுமே உங்கள் பொருளாதாரங்களை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமல்ல. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கமின்மையினால் அவதிப்படுறது அப்படிங்கிற விஷயத்தினால நேரமாக தூங்கிடுங்க, நேரமாக சாப்பிடுங்க அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே போதும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களே கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ரம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னுடைய பார்க்குற பார்வைகளும் சில கவனங்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துலேருந்து தன்னை 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய் வழி உறவுகளாலும் தாயினாலும் ஒரு சில மனக்குழப்பங்களும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அவர்கள உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தாயார் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் கவலைகளும் நஷ்டங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக உருவாகும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் தாயாரோடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுல ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருந்தால் கூட ஆனால் அந்த வகையில் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த நேர காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மனநிலை கொண்டதாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ல் ராகு இருக்கும்போது நல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கணும். ஆனால் அதுலேயும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இந்த 4ஆம் இடத்துல எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சில பிணக்குகளும் விஷயங்களும் கண்டிப்பாக உருவாகும். இந்த நேரத்தில் வீடு மனை யோகத்தை விட அந்த டாக்குமெண்ட் வில்லங்கம் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்டேஷனில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப மிக சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த 4ஆம் இடத்து பார்வையினால் வக்ரம் அடையக்கூடிய இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக உங்கள் தாயார் வழி சொத்துக்கள்னாலையும் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறத தவிர்க்கிறது இந்த 116 நாட்கள் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். புதுசாக வீடு மனை உள்ள வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்ல காலங்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி ஆகும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமல்ல. சொகுசான வாழ்க்கை இப்போ வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த 116 நாட்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல ஜாலியாக இருந்தாலும் நல்ல பண வரவுகள் குறையவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கான காலகட்டம் அவங்கவுங்க ஜாதகத்தில் வரணும். அப்படி வரும்போது தான் மிகப்பெரிய ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ருணு ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கின்றது. அந்த நேரத்தில் நோய் எதிரி கடன் அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது 4ஆம் இடத்துக்கு கேதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் தொந்தரவு மன உளைச்சல் தாயார் வழியில் ஒரு சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடும்.
அதே மாதிரி அது வரைக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கட்டுப்பாடற்ற விஷயங்களாக இருக்கும். ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் அல்லது எதிரி அல்லது கடன் மூலியமாக மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இந்த மறைமுக எதிர்ப்புகள், தில்லி சூனியங்கள் போன்ற விஷயங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, யார்கிட்டையும் கவனமாக பழகுங்க, நல்லவர்கள் இல்லைன்னா ஒதுங்கி போங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக உருவாகிருக்கும். அது மாதிரி ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்தை தூங்குறது போன்ற விஷயங்களும் உங்கள் நன்மை பலன்களே ஏற்படுத்தும். அடுத்தது கடன் தன்னோட கட்டுப்பாட்டை மீறி போகிறது அப்படிங்கிற காரணமே நீங்களாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருந்தால் தேவையுள்ள விஷயங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இல்லை அதில் சுணக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய மன உளைச்சலை தான் அது ஏற்படுத்தும். இந்த 3 விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது 12ஆம் இடத்துல தன்னோட 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த விற்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அசிங்க அவமானம் ஏற்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம்னால ரொம்ப கவனமாக இருக்கணும். பழக்க வழக்க விஷயங்களில் நீங்கள் யார்கிட்டயே பணத்தை கொடுத்தா அதன் மூலியமாக ஏமாற்றங்களும் மன வருத்தங்களும் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இதில் என்ன மிகப்பெரிய ப்ளஸ்னால் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடும். ஆனால் அது சரியான வழியில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கும் போது வீண் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக அந்த 12ஆம் இடத்து வக்ரம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். சனி 9ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால பூர்வீக வழியில் ஒரு சில மன உளைச்சல்களும் சொத்து சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடும். 4ஆம் இடத்துல கேது, அந்த 4ஆம் பறவையிலையும் சனி வக்ரம், குரு வக்ரம் ஆகிறதுனால இந்த இடத்துல ஏற்கனவே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் இப்போ கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா 10ஆம் இடத்து ராகு உங்கள் தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய பிரம்மாண்டம். இது ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் அப் பண்ணாமல் ஓரளவுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் கைக்கு அடக்கமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுது. அதுவே மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை உங்கள் தொழிலுக்கு கண்டிப்பாக கொடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தொழிலோ, ப்ரொமோஷனோ, இடமாற்றங்களோ, நல்ல டிரான்ஸ்ஃபரேஷனோ உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை கவனங்களை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயமா இருந்தாலும் அதை நிறைவேற்றி ஆவார்கள் அப்படின்றது உண்மையான விஷயம். வெளிநாடு யோகம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி யாரை நம்பி இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்ரத்துலேயோ குரு வக்ரத்துலேயோ சில 3ஆம் நபர்களுடைய தலையீடு, 3ஆம் நபர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு கவன முறைகளை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக படிக்கிறது. அவங்கவுங்க ஜனன கால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கோ அதை பொறுத்தே மிகப்பெரிய பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜோதிட ஆலோசனைக்கு இந்த தசா புத்திகள் மிதன ராசிக்காரங்களுக்கு இல்லை மிதன லக்னக்காரங்களுக்கு இல்லை எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பலாபலன்கள் என்ன, அவங்க வாழ்க்கை முறைகளில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இந்த குரு வக்ரத்தை வைத்தே மிக துல்லியமாக கணித்து தரப்படும். அதனால் மிகப்பெரிய ஒரு ப்ரீ பிளான் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த விஷயம் குரு வக்ரம் உங்களுக்கு நன்மை கொடுக்குமா அப்படின்னா சில இடத்துல கவனமாகவும் சில இடத்துல மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அதனால் இந்த மாற்றங்களை ஏமாற்றங்களாக மாற்றாமல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் மாறாதது அப்படிங்கிற நிதர்சன உண்மைக்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள் குவிந்தே ஆகும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமல்ல. 10ஆம் இடத்து ராகு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்ட வெற்றிகளையும் கொடுக்க காத்திருந்தாலும் ஒரு சில கவனமுறைகள் கவனமுறைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் ராகு புத்தியெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ராகு திசையெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னா இப்போ நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய விஷயமாக குரு நீசம், குரு வக்ரமாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை 3, 6, 8, 12 இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை
இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த குரு வக்ரமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு படிப்பினையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மிதுன ராசிக்காரங்க வழிபாடாக புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த மிதுன ராசிக்காரங்கள் பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. புதன்கிழமை அதை பண்ணிகிட்டே வாங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.